இதுல ஒரு கிணறு ஒன்று இருக்கு. கிணறு இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த வல்வெட்டித்துறையில இதே முறையில தான் வந்து வீடுகள் குளிக்கிற அமைப்பெல்லாம் இதே மாதிரி தான் கூடுதலா இருக்கு. தலைவர் ஒரு தெய்வம், அப்படி ஒரு தெய்வம். இப்போ எங்களுக்கு எங்களோட அம்மா அப்பா மாதிரி அவரும் எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. இன்றைக்கும் வல்வெட்டித்துறையில எந்த ஒரு வீட்டு பூசறையில பார்த்தான்னா அவற்றை ஒரு படம் ஒன்று இருக்கும். தலைவரினுடைய பெயரை பயன்படுத்துறதுக்கு இங்க அனுமதி இல்லை. தலைவரினுடைய புகைப்படத்தை நாங்க வந்து பயன்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு சட்டம் வந்து இந்த பூமியில, இந்த மண்ணுல, இந்த அரசாங்கம் இறுக்கமாக தான் வச்சிருக்கிறாங்க. தலைவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் பன்னியில இருக்கும்போது இந்த யுத்தங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்தேன். கொஞ்ச நெஞ்ச பணமா கோடி கோடியா இந்த திருகோணமலை துறைமுகத்தை கேட்டு அமெரிக்கா எத்தனையோ நாடுகள் கேட்டு கொடுக்காத ஒரே தலைவர் அப்படின்னா அது எங்கட தலைவர் தான். இந்த பின்னுக்கு பாக்குறீங்க, இது ஒரு சாதாரணமான ஒரு இடம் ஒன்று இல்லை. ஏன் அப்படின்னா அதுல பாருங்க, ஆலிக்குமரன் ஆனந்தன் நீச்சல் தடாகம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. யார் இந்த ஆலிக்குமரன் அப்படின்ற அண்ணா அப்படின்னா பாக்குற எங்கட சொந்தங்கள் இந்த வல்வெட்டித்துறை இடத்தை பத்தி, தலைவர், இந்த மண் தலைவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கையில இப்ப எல்லாம் சுதந்திரமா இருக்கு, மக்கள் எல்லாரும் வந்து எந்த ஒரு அடக்குமுறையும் இல்லாம வாழ்றாங்க, இது போல யோசிப்பீங்க தானே? இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது. அந்த ஒரு சட்டம் போதும் எங்களை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு, வேற எதுவுமே தேவையில்லை. இப்ப நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல வல்வெட்டித்துறை இடத்துலதான் இருக்கிறேன். இதுக்கு மேல் வல்வெட்டித்துறை அப்படின்னா அதுக்கு மேல நம்ம பெருசா ஒன்றுமே சொல்ல தேவையில்லைன்னு. அப்பேற்பட்ட ஒரு தலைவரினுடைய மண்ணுல, தலைவரினுடைய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அவர வீட்டுக்கு முன்னுக்கு தான் இருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. நான் 2-3 தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணி பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். இப்ப கடைசியா பிறந்த நாள் கொண்டாடுனாங்க, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்துல வந்து இதுல புகைப்படம், சில விஷயங்கள் எல்லாம் வந்து பதியப்பட்டிருந்துச்சு. அது வந்து காவல்துறை அதெல்லாம் அகற்ற சொன்னதுக்கு பிற்பாடு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா அதெல்லாம் வர்ணமெல்லாம் பூசி ஒரு அளவுக்கு அழகா வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்தையும் உள்ளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மரம் வச்சவங்க கடைசியா பிறந்தநாள் கொண்டாடும் போது மரம் வச்சவங்க, மரம் வச்சாங்கல்லோ, பெருசா காணல, எல்லாம் பட்டு போயிட்டு போலப்பா. அந்த இருக்குன்னு என்ன மரம் இது? என்ன மரம் இது? மரம் ஆல்ரெடி வச்சாச்சு தானே, நாங்க என்னத்தை வைக்கிறது? அண்ணா வணக்கம். அண்ணாட பெயர் என்ன? என் பேர் சசிராஜ். கடல்லாம் வேலை செய்கிறேன் நான், கப்பலில் வேலை செய்கிறான், கொஞ்ச நாள் வேலை செய்கிறான். அதுக்கு பிறகு ஊரில் வந்து பார்க்க இந்த மக்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு எல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன, இந்த அரசாங்கமும் மக்களுக்கும் எதுவும் ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லா மக்களும் சந்தோஷமாகவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கிற பார்க்க எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கு. வல்வெட்டித்துறை மண்ணில் பிறந்திருக்கீங்க தானே நீங்களும்? இந்த வல்வெட்டித்துறை மண்ணை பற்றி என்ன நினைக்கிங்க? நான் வல்வெட்டித்துறையில் பிறக்கேன். நான் வந்து வெண்ணிலாம் பிறந்தேன். ஆனால் வல்வெட்டித்துறை மண்ணில் பிறந்தாக்கள் எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, எது எந்த வேலை என்றாலும் அதை இலகுவாகவும் நேர்த்தியாகவும் செய்து அதில் சிறந்த பெறுவார். இப்போ உதாரணமாக மீன் பிடிக்க போயிடமெண்டா அவையில் மீன் பிடிச்சிட்டு அவையில் குடும்ப வாழ்வாதாரங்கள் எல்லாம் பார்த்து அவையில் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். அவையில் வந்து மெட்டாக்களோட எந்த விதமான பிரச்சனைகளும் போகாமல் அவையில் தங்களோட பாட்டில் தங்களோட சோழிகளோடு இருக்கும். அதால் பிரச்சனை. தலைவரை பற்றி என்ன நான் நினைக்கிறீங்க? நான் பன்னியில் இருக்கும்போது இந்த யுத்தங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்தேன். ஆனால் தலைவரை நான் நேரில் கண்டதில்லை. ஆனால் தலைவர் இப்படி போய் போக்குவரத்து செய்யிக்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் சொல்லிக்க அவற்ற வாகனங்கள் அதுகள் பார்த்து தலைவரை நான் நேரில் பார்க்குறேன். நன்றி அண்ணா.
மத்தது நான் இது உள்ளுக்கு வரும்போது செருப்பு போடாம உள்ளுக்கு வரணும்னு தான் நினைச்சேன். நான் கட்டும் வெயிலப்பா, செருப்பு போடாம நிக்க இயலாது. இன்னொன்று இதெல்லாம் பத்தையா இருக்கு, வெயில். காலை வச்சுட்டு இதுல நடந்தா உங்களுக்கு தெரியும் கட்டுமையா சுடுது கால். இதுதான் தலைவர் வாழ்ந்த தலைவரினுடைய வீடு. இந்த வீடு பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து இல்ல, வீடுன்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லை, வெறும் காணி இருக்கு. முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு மதில் மாதிரி கட்டியிருக்காங்க. அப்புறம் கிணறு இருக்குன்னு, இந்த கிணறு இருக்கு. இது மட்டும்தான் இந்த பூமியில, இந்த மண்ணுல தலைவர் அடையாளத்தை சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா தலைவரினுடைய காணியில விட்டு வச்சிருக்காங்க. இதை தாண்டி எதையுமே பாத்தீங்கன்னா எதையுமே விடல. பாருங்க, இதுல ஒரு கிணறு ஒன்று இருக்கு, அவ்வளவுதான் மிஞ்சி இருக்கிற இடம். இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த வல்வெட்டித்துறையில இதே முறையில தான் வந்து வீடுகள், குளிக்கிற அமைப்பெல்லாம் இதே மாதிரி தான் கூடுதலா இருக்கு இப்ப பார்த்தாலும். ஏன்னா அப்படித்தானே, இது ஒரு கூடுதலா வந்து வல்வெட்டித்துறையில, முக்கியமா யாழ்ப்பாணத்துல புதுசா விட்டுருக்காங்களா? அப்படியா? ஓ, கிணறு கிணறுமா இருக்கு. கட்டி கொண்டு போங்க வருமா? போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்ல சர்ச் பண்ணாதான் வருமா? சொந்தங்கள், இதுதான் இதுல காட்ட முடியும். வேற எதுவுமே இதுல காட்டுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. கிணறு இருக்கு, தலைவர் நிலத்தை விட்டுருக்காங்க, வேற எதையுமே விட இல்லை. ஆனா இன்றைக்கும் இலங்கையில எத்தனையோ நாட்டில இருந்து தமிழர்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. தலைவரினுடைய பெயரை பயன்படுத்துறதுக்கு இங்க அனுமதி இல்லை. தலைவரினுடைய புகைப்படத்தை நாங்க வந்து பயன்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு சட்டம் வந்து இந்த பூமியில, இந்த மண்ணுல, இந்த அரசாங்கம் இறுக்கமாக தான் வச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியான வீடியோக்கள் எடுக்கிறது கூட ஒரு விதத்துல தற்போது இருக்கிற அரசாங்கம் கூட அச்சுறுத்தல் விடுப்பாங்க. தலைவர் பெயரை சொன்னாலே அதுக்கு நெருப்பு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கூட நாங்க சொல்லலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் இது நாங்க ஒரு சந்தோஷமா இந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து மக்களுக்கு காட்டுறதுக்காக நாங்க எடுக்கிறோம். ஆனா இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கட்டும் எங்களுக்கே ஆபத்து இருக்கு. இப்ப சில நேரத்துக்கு நீங்க வெளிநாடுகள்ல எல்லாம் இருந்து ஒரு நாட்டுல இருந்து பார்த்து யோசிப்பீங்க. உங்களோட கருத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுறதுன்றா, இலங்கையில இப்ப எல்லாம் சுதந்திரமா இருக்கு, மக்கள் எல்லாரும் வந்து எந்த ஒரு அடக்குமுறையும் இல்லாம வாழ்றாங்க, இது போல யோசிப்பீங்க தானே. இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டம் இருக்குது, அந்த ஒரு சட்டம் போதும் எங்களை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு, வேற எதுவுமே தேவையில்லை. அப்ப தலைவர் அப்படின்றது ஒரு வார்த்தை இல்லை, ஒரு தமிழர்களினுடைய, எங்கட ஈழ தேசத்துல எங்கட மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். இன்றைக்கு எத்தனையோ நாடுகளுக்கு போறோம். அப்ப இதெல்லாம் கதைக்கு போனா ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கு. வீரம் நிறைஞ்ச மண், வீரம் நிறைஞ்ச, இன்றைக்கு நாங்க பெருமையா சொல்லலாம். எங்க போனாலும் வல்வெட்டித்துறை தலைவர் ஊர் அப்படின்னு சொன்னோம்டா அதுக்குண்டு ஒரு தனி மரியாதை இருக்கு, ஒரு தனி கெத்து இருக்கு, அதுக்குண்டு ஒரு மதிப்பொன்று இருக்கு. இப்ப நான் ஒரு 4-5 நாளைக்கு முதல்ல ஒரு போராட்டம் ஒன்றுக்கு போனேன். அந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எங்களோட கொஞ்சம் முரண்பட்டுட்டாங்க. அப்ப எந்த இடம் அப்படின்னு கேட்டாங்க. அவனா திருகோணமலை அப்படின்னேன். அதே மாதிரி சும்மா சொன்னேன், கூட வல்வெட்டித்துறையில தான் நான் நிப்பேன் அப்படின்னு நான் சும்மா சொன்னேன். வல்வெட்டித்துறை அப்படின்னு சொன்ன உடனேயே தலைவர் ஊருன்னு ஓகேப்பா, ஓகே தம்பி, ஓகே அப்படின்னு தட்டி அனுப்பிட்டான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த தலைவர் ஊருக்கு தலைவர் வல்வெட்டித்துறை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. அதை உருவாக்குனது தலைவர் தான். இன்றைக்கு தலைவருக்கு பிறகு தற்போது இருக்கிற அரசியல் ரீதியா பார்த்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துல பார்த்தாலும் யாருமே அந்த இடத்தை நிரப்புறதுக்கு இல்ல, இனிமேலும் வருவாங்க அப்படின்ற சாத்தியக்கூறும் இல்லை. சரி மக்களே, இதுக்கு மேல இது எதையுமே காட்டுறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. தலைவர் இந்த இடத்துக்கு, வீட்டுக்கு, இந்த மண்ணுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமே இருக்கிறோம். குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப இந்த வல்வெட்டித்துறை மண், இப்ப உங்களோட சொந்த இடம் வல்வெட்டித்துறை தான். நாங்கள் வல்வெட்டித்துறை. இப்ப எந்த இடத்துக்கு போனாலும், எந்த மண்ணுக்கு போனாலும் வராத ஒரு சந்தோஷம் இந்த வல்வெட்டித்துறை மண்ணுக்கு வந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஒரே வார்த்தையில தலைவரை நாங்க சொல்லிட்டு போயிடலாம். அப்ப இப்ப தற்போது இந்த 2025 வருஷத்துல எல்லாம் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரியான உணர்வோடு இருக்கிறாங்க, எப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த இடம் இருக்குது ஐயா? இந்த இடம் இப்ப நாங்கள் எங்களுடைய பாரம்பரியங்கள், கலாச்சார இதுவரை எங்களுடைய தலைவர் கட்டி காத்தது போல நாங்கள் இன்றைக்கும் கட்டி காத்து கொண்டு தான் வரோம். கோயிலை எடுத்தான சரி, எந்த ஒரு விழாவை எடுத்தான சரி, அந்த நடைமுறைகள், பண்புகள் எல்லாம் எங்களோட கலாச்சாரத்துக்கு உட்பட்டபடி தான் நடந்து கொண்டு. நாங்கள் வெளி கலாச்சாரத்தை அணுகி நடக்கிற அப்படி நாங்கள் நடக்கிறோம். எங்களோட
அமைப்புகள் எல்லாம் கணக்கே இருக்கு. இங்கே சைவ சமய அமைப்புகள் கோயிலுக்கு போனான்னு சரி, எங்கே போனான்னு சரி, நாங்கள் அதை பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறோம். அத்தோட மாற்று சமயங்களுக்கு நாங்கள் ஒரு மதிப்பு கொடுத்து அவைகளையும் எப்பவும் நாங்கள் வரவேற்று அவைகளையும் எங்களோட ஒரு நண்பர்களாக நாங்கள் பார்த்து கொண்டு தான். தலைவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தலைவர் ஒரு தெய்வம். அப்படி ஒரு தெய்வம் இப்போ எங்களுக்கு எங்களோட அம்மா அப்பா மாதிரி அவரும் எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. இன்றைக்கும் வல்வெட்டுத்துறையில் எந்த ஒரு வீட்டு பூசறையில் பார்த்தான்னா அவற்றை ஒரு படம் ஒன்று இருக்கும். நாங்கள் சாமி கும்பிடும் பொழுது அவர் எங்கே இருந்தான்னவோ இருக்கிறாரோ அது வேற விஷயம். என்றும் அவர் நல்லா இருக்கணும், அவற்றை நல்படி நல்ல ஒழுக்கத்தின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கணும் என்று இந்த நேரம் நாங்கள் கும்பிட்டு கொண்டுதான். பாருங்க மக்களே, இன்றைக்கும் இந்த வல்வெட்டித்துறை மண்ணில் அதே உணர்வோட தலைவரை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க மறுபடியும் நான் ஒரு தலைவர் அது இதெல்லாம் சொல்றாங்களோ. இப்ப இருக்கிற நபர்கள்ல யாராவது இல்லாட்டி இனிமே இந்த தலைவர் போல ஒரு நபர் வருங்காலத்துல எதிர்காலத்துல அப்படி வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கா? கடைசி வரையும் இல்லை. இப்போ ஒவ்வொரு தரம் ஒரு கதைகளை சொல்றதை தங்க லாப நோக்கங்களை சொல்லி அவரை போலி ஒரு பெருந்தகையானவர் உலகத்திலே கிடையாது தான் நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கு உலகமே போற்றுற அளவுக்கு நாங்கள் இந்த மண்ணில் தமிழர் என்ற உரிமையோட உலகளாவ ரீதியில் வாழ்றதுக்கு அவர் எங்களோட தலைவர் தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டு தெய்வம் என்று நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷம் ஐயாவை சந்திச்சது. சந்தோஷம். நன்றிங்க. இந்த பின்னுக்கு பாக்குறீங்க, இது ஒரு சாதாரணமான ஒரு இடம் ஒன்று இல்லை. ஏன் அப்படின்னா அதுல பாருங்க ஆலிக்குமரன் ஆனந்தன் நீச்சல் தடாகம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. யார் இந்த ஆலிக்குமரன் அப்படின்ற அண்ணா அப்படின்னா கூடுதலா நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். என்னண்டா இவர் வல்வெட்டித்துறையில பிறந்த ஒரு அண்ணா. சாதாரணமா கின்னஸ் புத்தகத்துல இடம் பிடிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைன்னு. அப்ப இந்த ஆலிக்குமரன் அண்ணா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 சாதனைகள் கின்னஸ் புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தலைமன்னார்ல இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தியே போயிருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் முடியுமா? அப்படி ஒரு சாதனை இல்லை. கொழும்புல இருக்கிற விகார மகாதேவி பூங்கால பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா சைக்கிள்ல துவிச்சக்கர வண்டியில தொடர்ச்சியா எக்கச்சக்கமான மைல் பாத்தீங்கன்னா ஓடி இருக்கிறார். இப்படி 7 சாதனைகள் கின்னஸ் புத்தகத்திலேயே இடம் பிடிச்சிருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதே மாதிரி கின்னஸ் புத்தகத்துல அங்கீகரிக்கப்படாத சாதனைகளும் கிட்டத்தட்ட 7 சாதனைகள் செஞ்சிருக்கேன். நாங்கெல்லாம் சைக்கிள்ல எல்லாம் போகும்போது துவிச்சக்கர வண்டியில போகும்போது இங்க இடுப்ப பிடிக்குது, கையில பிடிக்குது, இப்படி எல்லாம் சொல்றோம். ஏன் வாகனத்துல பைக்ல கார்ல போனாலே இயலாம இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற இந்த கால இந்த மாதிரியான சூழ்நிலையில இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எவ்வளவு இதான வேலைன்னு. இது உள்ளுக்கு பாத்தீங்கன்னா அந்த நீச்சல் தடாகம் இருக்கு. அதை அவருக்கு ஒரு நினைவாக தான் அமைச்சிருக்கிறாங்க. அது உள்ளுக்கு போனா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீச்சல் குளம். அதாவது மக்கள் அங்க குளிக்கிறதா இருந்தா நீந்தி பயிற்சி எடுக்கலாம். அங்க போய் சந்தோஷமா பாத்தீங்கன்னா அந்த நீச்சல் தடாகத்துல நீந்தலாம். சந்தோஷமா பாத்தீங்கன்னா நேரத்தை கழிக்கலாம். பயிற்சிகள் எல்லாம் அங்க வழங்கப்படுது. அது உள்ளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஆனா ஒரு சூப்பரா இருக்குல்லோ. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் இழுகை படகுகள் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட கூடுதலா கடல் தொழிலுக்கு தான் போறவங்க. இந்த கடல் தொழில் அப்படின்றது வீரம் நிறைஞ்ச தொழில். ஒரு சாதாரணமா எல்லாராலையுமே கடல் தொழில் செய்ய முடியாது. கடலுக்கு போற அண்ணாமார்களுக்கு தெரியும், சும்மா நெருப்போட விளையாடுற மாதிரி இருக்குமே. அப்பேற்பட்ட ஒரு தொழில் கூடுதலா வல்வெட்டுத்துறையில கூடுதலானாக்கள் இந்த கடல் தொழில் செய்யறாங்க. செமையா இருக்குல்ல. அதே போல மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வல்வெட்டித்துறை அப்படின்ற மண், இந்த இடம், இந்த வல்வெட்டித்துறையில நான் சில இடங்களை எல்லாம் சுத்தி பார்த்தேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆலிக்குமரன் அண்ணாவை நான் சொல்றேன். அவரும் இந்த வல்வெட்டித்துறையில பிறந்த அண்ணா. இதே போல இந்த வல்வெட்டித்துறையில வாழக்கூடிய மக்கள் யாரையும் சார்ந்து நிக்காம, யாரையுமே எதிர்பார்க்காம தன்னெழுச்சியா வாழக்கூடிய அந்த வீரம் இன்றைக்கும் அதே வீரம், அதே ஒரு சிறந்த ஒரு தமிழர்கள், தமிழ் அப்படின்ற அந்த அறம் சார்ந்து வாழக்கூடிய ஒரு மக்களாகவும் அந்த மாதிரியான ஒரு சொந்தங்களாகவும் இருக்கிறத நினைக்கும் போது உண்மையாகவே பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. கொஞ்ச நெஞ்ச பணமா கோடி கோடியா இந்த திருகோணமலை துறைமுகத்தை கேட்டு அமெரிக்கா எத்தனையோ நாடுகள் கேட்டு கொடுக்காத ஒரே தலைவர் அப்படின்னா அது எங்கட தலைவர் தான், வேற யாருமே இல்லை. இவங்க வேற அடிக்கடி ஏதாவது கதைச்சு கொண்டிருக்கும் போது தானப்ப அடிக்கடி ஒருத்தர் போய் கொண்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கதைச்சு கொண்டே போகலாம். பாக்குற எங்கட சொந்தங்கள் இந்த வல்வெட்டித்துறை
இடத்தை பத்தி, தலைவர், இந்த மண், தலைவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி மக்களே, இன்னும் ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி.